நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றும் ஒரு சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக எங்களுடைய 2 வாரங்களாக எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த ஆசிரியரும் அதே நேரத்தில் ஒரு பெண் எழுத்தாளரும் ஆகிய தயாளினி சிவநாதன் அவர்களுடன் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சி கடந்து செல்ல போகின்றது. வணக்கம் மிஸ். வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக 2 வாரங்கள் நாங்கள் பல விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நாள் 3வது வாரமாக நாங்கள் இந்த ஒரு எழுத்துத்துறை சார்ந்து பல விடயங்கள் நாங்கள் கலந்து ஆலோசிக்க போகின்றோம். குறிப்பாக இந்த 2 வாரங்களில் போதிய அளவில் விடயங்கள் உங்கள் சார்ந்தது, உங்களுடைய எழுத்துத்துறை சார்ந்த ஒரு அனுபவம் வாயிலாக பல விடயங்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தீர்கள். குறிப்பாக இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கலாம், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நீங்கள் ஒரு ஆசிரியராகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரம் ஒரு எழுத்தாளராக வளர்ந்து வரக்கூடிய எழுத்தாளர், குறிப்பாக பெண் எழுத்தாளர் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். நான் ஆரம்பத்திலே அறிமுகப்படுத்தி இருந்தேன், நீங்கள் ஒரு பெண் எழுத்தாளர் என்று சொல்லிட்டு. எந்த ஒரு துறையை நாங்கள் எடுத்துக்கொண்டாலுமே அங்கே ஒரு பாகுபாடு காணப்படும். ஆண் பெண் என்ற ஒரு பாகுபாடு இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நாங்கள் ஒரு புதிய யுகத்தில் 2025ஆம் ஆண்டில் இருந்தாலுமே எல்லோரும் ஒன்றுதான், சமமாகத்தான் இருக்கிறோம். எல்லோருக்குமே சம வாய்ப்புகள் கிடைக்குது என்று சொன்னாலுமே இந்த ஒரு பிரிவு இருக்கின்றது. தற்காலம் வரையிலும் இந்த ஆண் பெண், ஆணுக்கு கீழே தான் பெண் இருக்கணும். பெண் ஒரு துறையில முன்னேறி போனால் அங்கே அவளை இழுத்துவதற்கான பல்வேறு விடயங்களுமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. நாங்கள் குறிப்பாக நீங்கள் ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அண்மைய காலகட்டத்தை பார்த்தோமானால் இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக பல குளறுபடிகள், பல விடயங்கள் நடந்து கொண்டிருந்தாலுமே அங்கே கூட ஆண் பெண் பிரதமருக்கு எதிராக அவ ஒரு பெண்ணாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் பிரதமருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள், குற்ற செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறாக இந்த ஆண் பெண் பிரச்சனை எல்லா இடத்திலும் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த எழுத்துத்துறை சார்ந்து ஆண்கள் பெண்கள், பெண் எழுத்தாளர், ஆண் எழுத்தாளர், நாங்கள் குறிப்பாக எழுத்தாளர் என்று சொல்லும் பொழுது ஆண்களை தான் எழுத்தாளர் என்று சொல்கின்றோம். பெண்களை கூட நான் கூட தற்பொழுது உங்களை அறிமுகப்படுத்தி இருந்தேன். குறிப்பிட்டு சொல்லணும் என்றால் பெண் எழுத்தாளர் என்று சொல்லியிருந்தேன். எழுத்தாளர் என்றால் ஆணைத்தான் குறிக்கின்றோம். பெண்களை குறிக்கின்ற பொழுது நாங்கள் பெண் எழுத்தாளர் என்று அடிக்கோடிட்டு சொல்கின்றோம். இப்படி ஒரு தன்மை இருக்கின்றது. இது காலாகாலமாக மரபி வருகின்றது. நான் கூட உங்களை இப்படித்தான் அறிமுகப்படுத்தி இருந்தேன், பெண் எழுத்தாளர் என்று. இந்த பாகுபாடு எழுத்துத்துறையில் எவ்வாறாக இருக்கின்றது? நீங்கள் ஒரு பெண் எழுத்தாளராக இதை எவ்வாறாக பார்க்கிறீர்கள்? உண்மையிலே இந்த எழுத்தாளர்கள் என்னும் போது நிறைய எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். எமது நாட்டிலும் சரி, எமது நாட்டை விட்டு புலம்பெயர்ந்த நாடுகளிலும் எங்களுடைய தமிழ் ஆர்வலர்கள், உண்மையிலே பெண் எழுத்தாளர்களும் நிறைய இருக்கின்றார்கள். இந்த பெண் எழுத்தாளர்கள் என்பவர்கள் அவர்களுக்கு உண்மையில் வேலை சுமை என்பது உண்மை. என்னென்று சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் பணியிலும் இருந்து கொண்டு குடும்ப பணியையும் அவர்கள் தான் செய்ய வேண்டும். அதாவது அவர்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் என்பது, ஒரு தந்தை அவர் வெளியே சென்று வருபவனால் அவருடைய பொறுப்பிலே பிள்ளைகள் வளர்வதில்லை. ஒரு தாயிடம்தான் இந்த பிள்ளைகள் வளர்கின்றன. எதை எடுத்தாலும் தாய் தான் அதை பழக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கின்றது. ஆணோ பெண்ணோ பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்து வளர்த்து வருவது ஒரு பெண் தாயாகத்தான் இருப்பார். அந்த வகையிலே அந்த பெண் என்பவள் அவள் தனது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், தனது கணவனுடைய கடமைகளை முடிக்க வேண்டும், அதுபோல் வீட்டு சுமைகளை தீர்க்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கும் இந்த பெண் தான் தேவைப்படுகின்றாள் என்று கூற வேண்டும். வீட்டிலே ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆண் தனது வேலையை கடமை என்று விலகி விடுவார். அந்த வீட்டில் உள்ள பிரச்சனையை பிறகு அதை ஆய்ந்து திருத்தி அதனை சரியாக கொண்டு வருவது அந்த பெண்ணாக தான். அப்போ பல இன்னல்கள் மத்தியிலும் இந்த பெண் என்பவள் ஒரு எழுத்தாளராக இருப்பது என்பது உண்மையில் ஒரு போற்றுதற்குரியது. அவளுடைய இப்போ என்னுடைய குடும்பத்தில் அந்த ஒரு பிரச்சனை இல்லை என்றாலும், ஆனால் இன்னொரு குடும்பத்தை பொறுத்த மட்டிலே அந்த பிரச்சனை நிறைய இருக்கின்றது. அவர்களுடைய சகோதரர்கள் பிரச்சனை, பெற்றோர் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உறவுகளின் பிரச்சனைகளாக இருக்கலாம். இவ்வாறான பல பிரச்சனைகளையும் அந்த முகம் கொடுக்க வேண்டிய பெண்கள் இருக்கின்றார்கள். ஆண்களை விட பெண்கள் தான் அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அதை தீர்வு காண்பவர்களாக இருப்பதனால் அவர்கள் ஒரு உண்மையிலே பெண் எழுத்தாளர்கள் ஒரு சவாலானவர்களாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு
போற்ற வேண்டும் அவர்களை என்றால் அவர்கள் இந்த எழுத்துத்துறையாலையும் தங்களால் இந்த சமூகத்துக்கு தாம் எவ்வளவு பணிகளை ஆற்ற வேண்டும், எவ்வளவத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் என்றதை கூட அவர்கள் சிந்திக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கே இந்த 24 மணித்தியாலத்துக்கு பிறகு ஒரு நேரம் இருக்கின்றதோ என்று யோசிக்கிறார்கள். அளவுக்கு தான் அந்த பெண்கள் வேலை செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். சில பேர் நித்திரை கொள்வதே இல்லை என்ற அளவுக்குத்தான் அவர்கள் வேலை செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். உண்மையில் ஆண்கள், அதுக்காக நாங்கள் ஆண்களை குறைக்கவில்லை. ஆண்கள் வேலைக்கு போவதனால் வீட்டுச் சூழலை அவர்கள் கவனிப்பதில்லை. பிரச்சனை என்னும் போது ஆண்கள் பெண்களிடம் அதை சுமத்தி விட்டு அவர்கள் வெளியே போய்விடுவார்கள். பெண் அதை தீர்வு, அவர் திரும்பி வரும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு முடிந்திருக்கும். ஏனென்றால் அந்த பெண் அந்த வீட்டிலிருந்து அவர் முடிச்சிருப்பார். அப்படியான ஒரு சூழலில் இருந்து வரும் எழுத்தாளர், பெண் எழுத்தாளர் என்பது உண்மையில் அவர்களை ஒரு போற்றுதற்குரியவர்கள் என்றே கூற வேண்டும். கட்டாயம் வந்து அவ்வாறு இருக்கையில் வந்து நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இந்த எழுத்துத்துறையிலே பெண்களுடைய வருகையும் தற்காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வருகையும் எவ்வாறாக இருக்கின்றது? உண்மையிலே பெண்கள் ஆரம்ப காலத்தை விட இப்போது பெண்கள் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மறைமுகமாக இருக்கின்றார்கள். அவர்கள் வெளியே வருவதற்கு தமது இயலாமை ஒன்றை தம்மிடம் வைத்திருக்கின்றார்கள். அது ஏன் அவர்கள் இயலாமை என்று நினைக்கிறார்கள் என்று தெரியவில்லை. தமது மனதிலே அவர்கள் நினைக்க வேண்டுமே, ஏன் நான் முன்னுக்கு வரக்கூடாது, ஏன் நான் ஒன்றை எழுதும் போது எங்களிடம் இருக்கிற பயம் வந்து நாங்கள் வெளிப்படுத்தக்கூடாது, என்னால் முடியும், ஏன் நான் இது அதை சரி பிழை சொல்லுறவே நிறைய பேர் இருப்பின. அந்த பிழையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் எங்களிடம் பெற வேண்டும். அவர்கள் ஒரு பிழை என்று சொல்கிறார்கள் என்றால், இதில் பிழைதான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் என்றால் நாங்கள் துணிந்து அதை எழுதலாம். ஒரு விஷயத்தை நாங்கள் எழுதும் போது அதில் இருக்கிற பிழையை எங்களுக்கு முதலே பிழை என்றால் நாங்கள் அதை எழுத மாட்டோம் தானே. அதில் ஏதோ ஒரு சரி இருக்குது என்று என் மனதில் படுகிறபடியைத்தானே நான் எழுதுகிறேன். அந்த பிழையை அவர்கள் திருப்பி சொல்லும்போது அவர்களுக்கு நாங்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை எங்களிடம் பெற வேண்டும். அந்த மனநிலை வருவதை அவர்கள், அந்த பெண்கள் அதை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது அவர்கள் எழுதலாம், நிறைய பிள்ளைகள் உண்மையிலே இருக்கின்றார்கள், அவர்களால் எழுத முடியாது என்றில்லை, எழுதலாம், ஆனால் அவர்கள் ஒரு பயந்த மனத்தோடு இருக்கின்றார்கள் என்று இங்கே கூற வேண்டும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக தற்பொழுது கூட ஒரு விடயத்தை பகிர்ந்திருந்தீர்கள். ஒரு பிழையை அல்லது போனால் ஏதாவது ஒரு தவறை சுட்டி காட்டுகின்ற பொழுது வந்து அதனை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் சொல்வதற்கு வந்து முன்வர வேண்டும். இது நாங்கள் வேறொரு விதமாக பார்த்தோமானால் விமர்சனங்கள் கூட அவ்வாறாகத்தான் இருக்கின்றது. ஒரு விடயம் சார்ந்து நாங்கள் வெளிவருகின்ற பொழுது எங்களை சார்ந்து வெளிவருகின்ற விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக சில பேர் வந்து விமர்சனங்களை கடந்து விடுவார்கள், சில பேர் வந்து காதில் போட்டுக்கொள்ளாத மாதிரியும் இருப்பார்கள். அவ்வாறு இல்லாமல் வந்து என்னுடைய கருத்து வந்து ஒரு விமர்சனத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்தால் வந்து அது எங்களை திருத்திக் கொள்வதற்கான ஒரு படியாக இருக்கும் என்றது என்னுடைய கருத்து. இவ்வாறு நீங்கள் இந்த உங்களுடைய பயணத்தில் வந்து உங்களால் மறக்க முடியாத ஒரு விமர்சனம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். எனது வாழ்க்கையிலே வந்து நான் ஆரம்பத்தில் இந்த கவிதைகளை எழுதும் போது எனது வயதுக்கேற்ற வகையிலே சிலரிடமிருந்து எனக்கு ஒரு கருத்து வந்தது. காதல் கவிதை எழுதுவதால் உன்னிடம் இப்போது காதல் வந்து விட்டதா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. உண்மையில் நான் அதனாலே எனக்கும் அந்த கேட்ட நபருக்கும் இடைவெளி விரிசல் ஏற்பட்டது. ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அவர்கள் அப்படி சொல்ல வேண்டும்? உண்மையிலே காதல் என்றது அது வந்து எங்களுக்கு அது காலகட்டம் கடந்து விட்டோம்னா அது வந்து இப்போ எங்களுக்கு எல்லோரிடமும் இருக்கின்றது. அந்த அன்பன்றது எல்லோரிடம் இருக்கின்றது. அதை அவர்கள் உணரவில்லையோ, அல்லது ஏன் இவள் இந்த கவிதையை இப்படி எழுதுகின்றாள், இவளுக்கு என்ன வந்தது என்று அவர்கள் எண்ணுகின்ற எண்ணத்தை அவர்களே தமது மனதிலே அப்படி நினைக்கின்றார்கள் என்று எனக்கு புரியவில்லை. எழுத்து என்பது எங்களுக்கு வந்து ஒரு கற்பனை. அதாவது காதல் வந்து எந்த வயதிலையும் கற்பனை வரலாம் தானே, வரக்கூடாதுங்களா? அது இன்னொருவரோடு நாங்கள் காதல் கொண்டாதான் அந்த காதல் வருமன்றது இல்லை. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத அந்த இடத்திலே நான் உண்மையில் அந்த அவரிடமிருந்து நான் விலகி கொண்டேன். ஆனால் நான் எழுதுவதை விலத்தவில்லை. அது எனக்கு ஒரு சவால் தான். உண்மையில் நான் இந்த காதல் கவிதை எழுதும் போது நிறைய பேருடைய பாராட்டுக்களை நான் பெற்றிருக்கின்றேன். அதாவது எப்படி உனக்கு இந்த கற்பனைகள் வருகின்றது என்ற ஒரு கேள்வி கூட எழுந்தது. ஏதோ எனக்கு எழுத தொடங்கினால் அது கடகடன்னு வந்து கொண்டிருக்கு. அரமணத்தியாலத்தில் நான் ஒரு 16 பேர் எழுதி முடிப்பேன். அரமணத்தியாலம் தேவையில்லை, அந்த குறுகிய நேரத்தில் எழுதி முடிப்பேன். நாங்கள் தொடங்குகிறோமோ அந்த கற்பனை அப்படியே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற படம் ஓடுவது போல ஓடிக்கொண்டிருக்கும் என்னிடம். அதை அவர்கள் புரிந்து கொள்ளாத இடத்திலே நான் அவர்களுக்கு புரிய வைக்க போகக்கூடாது. ஏன்னா புரிய வைக்க போனால் எங்களுடைய நேரம் வந்து வேறு விதமாக மாறிடும், மற்றது எங்களோட மனநிலை குழம்பிவிடும்.
அதனால் நான் புரிய வைக்கவில்லை. ஆனால் நான் இப்போது எனது எழுத்தின் மூலமாக நான் அவர்களுக்கு புரிய வைத்து விட்டேன் என்பது எனது சவால். கட்டாயம் அது ஒரு பெரிய ஒரு விமர்சனம் தான். ஆனால் இருந்தாலுமே வந்து நீங்கள் இலகுவில் கடந்திருக்கிறீர்கள் என்பதுதான் நான் சொல்லிக்கொள்ள இயலும். குறிப்பாக சொல்லியிருந்தீர்கள் இந்த எழுத்துக்கள் வந்து ஒரு கற்பனை சார்ந்த விடயமாக இருக்கு என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது குறிப்பாக இந்த கவிதை துறையில் வந்து எழுத்துக்கள் ஒரு கற்பனையான விடயமாக இருக்கும். அல்லது போனால் ஒரு நாவலை எடுத்துக்கொண்டாலோ அல்லது போனால் ஒரு சிறுகதை தொகுப்பை எடுத்துக்கொண்டாலோ வந்து அது சில வேளையில் வந்து பல உண்மை சம்பவங்கள் உண்மை விடயங்களை சார்ந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கும். என்னதான் ஒரு கவிதை வந்து கற்பனை வடிவமாக இருந்தாலுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய சொல்கள் சொற்வடிவங்கள் சொல் தொகுப்பு எழுத்துக்கள் வந்து உயிரோட்டமாக இருக்கும். கற்பனையான ஒரு வடிவமாக இருந்தாலுமே வந்து அங்க சொற்கள் வந்து உயிரோட்டமாக இருக்கும். இது ஒரு கடினமாக இருக்காது உங்களுக்கு. நீங்கள் ஒரு கற்பனை உலகத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் சொற்கள் வந்து உயிரோட்டமான சொற்களாக இருத்தல் வேண்டும். அது எவ்வாறாக சமாளித்துக் கொண்டு? உண்மையிலே நான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், ஒரு கடற்கரையில் ஒரு பொழுதை போயிருந்தேன். ஒரு பொழுதுக்காக அந்த கடற்கரையில் போய் இருக்கும்போது அதில் ஒரு போட் ஒன்று இருந்தால் அந்த போட்டில் ஏறி இருந்து கொண்டு அந்த அலை வந்து அடித்து கொண்டிருந்தது. அலை வந்து போகின்றது தானே. அந்த அலையை நான் கொஞ்ச நேரம் ரசித்தேன். இந்த அலை தானே அன்று எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து எங்களுடைய நாட்டை அழைத்து சென்றது. அப்போ அதை நான் யோசித்தேன். இந்த அலை வந்து எங்களுடைய குடும்பத்தை எங்களோட நாட்டை அளித்த சுனாமியை நினைத்தேன். அதை அந்த கற்பனை அதை வந்து நான் நிஜமானதாக்கி கவிதையில் எழுதியிருந்தேன். நான் அக்கறைக்கு செல்ல போகின்றேன், இந்த அலையே நீ இப்படி என்ன செய்து விட்டாய் என்றதை நான் அப்படியே கவிதையாக எழுதியிருந்தேன். உண்மையாக அதுக்கு நிறைய பாராட்டுகள் எனக்கு கிடைத்திருந்தது. அதாவது ஒரு செயற்பாட்டை நாங்கள் பார்க்கும்போது அதை எங்களுடைய வாழ்க்கையோடு அனுபவத்தோடு கொண்டு வருகின்றோம், நிஜமாக்குறோம். அதை வந்து பார்ப்பதை நிஜமாக்குகிறோம். அந்த நிஜமாவது வந்து எங்களுக்குள்ளே அந்த அனுபவமாக வருகின்றது. அந்த அனுபவத்தை நாங்கள் எழுதுகின்றோம், அதாவது உயிரோட்டமாகின்றது. கட்டாயம். நிச்சயமாக மிஸ், நீங்கள் தொடர்ச்சியாக இந்த துறையில் வந்து நீங்கள் பயணிக்க வேண்டும். இன்னும் பல படைப்புகளையும் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டும். நீங்கள் சென்ற வாரத்தில் சொல்லியிருந்தீங்கள் உங்களுடைய எதிர்கால படைப்புகள் நான் என்னென்ன துறையில் வந்து இன்னும் எழுத வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கின்றேன் என்று கூறியிருந்தீர்கள். அத்தனை துறையிலேயுமே வந்து உங்களுடைய படைப்புகள் அத்தனையும் வெளியாக வேண்டும். தொடர்ச்சியாக நாங்களும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பில் வந்து உங்களுடைய இந்த எழுத்துத்துறை சார்ந்திருக்கக்கூடிய பயணத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள் மிஸ். நன்றி நன்றி. அதே நேரம் தொடர்ச்சியாக 3 வாரங்களாக எங்களுடன் இணைந்து பல்வேறுபட்ட விடயங்களை வந்து பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அதற்கும் நாங்கள் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.